மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். ஸ்ரீபோகரின் சுகாலியா ரோமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ், சொரியாட்டிக் ஆர்த்தரைட்டிஸ், சொரியாசிஸ் முழுமையாக குணமாகிறது. தொடர்புக்கு 9994724123. பிரகாசமான அபார்ட்மெண்ட்ஸ் நம்ம அம்பத்தூர்ல. அம்பத்தூர் ரயில் நிலையத்திலிருந்து 5 minute டிரைவில் லக்ஸரி 2 BHK மற்றும் 3 BHK அபார்ட்மெண்ட்ஸ். அன்புள்ள ஓம் சரணவ யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டா நேயர்களே வணக்கம். ஒவ்வொரு வாரமும் வார ராசி பலனை உங்களுக்காக வழங்கக்கூடிய நான் தற்போது உங்களுக்காக வருகின்ற ஏப்ரல் 20 முதல் 26 வரை உள்ள இந்த வாரத்திற்கான ராசி பலனை உங்களுக்காக வழங்க உள்ளேன். இனி இந்த வாரத்திற்கான ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் குரு, 6ஆம் வீட்டில் கேது சஞ்சரிப்பது ஒரு நல்ல அமைப்பு என்பதால் பண வரவுகள் மிக மிக சாதகமாக இருந்து உங்கள் தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு நேரமாகும். ஜென்ம ராசியில் சூரியன், 4இல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் அலைச்சல்கள் அதிகப்படியாக இருக்கும். எளிதில் முடிய வேண்டிய விஷயங்கள் சற்று தாமதமாகும். உடனிருப்பவர்களால் மன அமைதி குறைவு ஏற்படலாம். கோபப்படாமல் நிதானத்தோடு இருப்பது நல்லது. தொழில் வியாபார ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் என்றாலும் குறிப்பாக உங்களுக்கு வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு அவ்வளவு சிறப்பாக இருக்காது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு வேலை பளு இருந்தாலும் அதற்கான ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு நேரமாக இன்றைய நாள் இருக்கும். வருகின்ற நாட்களில் குறிப்பாக உங்களுக்கு தேவையற்ற அலைச்சல் காரணமாக மன அமைதி குறைவு ஏற்படலாம். வண்டி வாகனங்கள் மூலமாக சுப செலவுகள் ஏற்படும். எது எப்படி இருந்தாலும் எதையும் எதிர்கொண்டு ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் எந்த நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 21 திங்கள், 22 செவ்வாய், 23 புதன், 24 வியாழன் ஆகிய நாட்கள் சிறப்பான நாட்களாக உங்களுக்கு இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் சிவன் வழிபாடு மேற்கொள்வது, முருக வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. அன்பார்ந்த நேயர்களே வணக்கம். உங்கள் பிறந்த விவரத்தை கொண்டு எதிர்காலத்தை அறிய, திருமண பொருத்தம் பார்க்க நேரிலோ ஆன்லைனிலோ தொடர்புக்கு முனைவர் முருகு பாலமுருகன், 33 பழனி ஆண்டவர் கோவில் தெரு, வடபழனி, சென்னை. செல் 7200163001 9383763001. ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 3ஆம் வீட்டில் செவ்வாய், லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சனி, ராகு, சுக்கிரன், புதன் போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பதால் பல்வேறு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுக்கும் முயற்சியில் சாதகமான பலன்கள் கிடைக்கும். உடனிருப்பவர்களால் ஒரு சில ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு நேரமாகும். நெருங்கியவர்களுடைய ஆதரவானது மிக மிக சிறப்பாக இருப்பதால் ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். எந்த எதிர்ப்பையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டு. தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கிடைக்கும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது கடந்த காலங்களில் உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் தற்போது விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு நேரமாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு இருக்கிறது. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 23 புதன், 24 வியாழன், 25 வெள்ளி, 26 சனி ஆகிய நாட்கள் மிகவும் சாதகமான நாளாக இருக்கும். 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் நீங்கள் சற்று கவனத்தோடு செயல்பட வேண்டிய நாட்களாக 20ஆம் தேதி என்று இருக்கிறது. இந்த வாரத்தில் குறிப்பாக நீங்கள் சிவன் வழிபாடு மேற்கொள்வது, தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு ஏற்படும். மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சுக்கிரன், புதன், 11இல் சூரியன் சஞ்சரிப்பதால் எதையும் எதிர்கொண்டு ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள்.
எடுக்கும் முயற்சியில் அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் வியாபார ரீதியாக நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல முன்னேற்றத்தை பெறுவீர்கள். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். இந்த வாரத்தில் குறிப்பாக உங்கள் ராசிக்கு 2இல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் கோபத்தை சற்று குறைத்து கொண்டு நிதானத்தோடு செயல்படுவது நல்லது. குறிப்பாக குரு பகவான் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பதன் மூலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு ஏற்படும். இந்த வாரத்தில் குறிப்பாக நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்தால் சிறப்பு என பார்க்கின்ற பொழுது முருக வழிபாடு மேற்கொள்வது, தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. இந்த வாரத்தில் எந்த நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் 25 வெள்ளி, 26 சனி ஆகிய நாட்கள் மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும். 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணி முதல் 21 திங்கள், 22 செவ்வாய் ஆகிய நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் அந்த நாட்களில் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 10ஆம் வீட்டில் சூரியன் வலுவாக அமையப்பெற்று லாபஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் புதன் சுக்கிரன் சஞ்சரிப்பது ஏற்ற மிகுந்த பலன்களை உங்களுக்கு தரும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பண வரவுகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை திருப்திகரமாக இருக்கும். தொழில் வியாபார ரீதியாக நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். உங்களுக்கு இருந்து வந்த கடந்த கால சோதனைகள் எல்லாம் தற்போது மறைந்து ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே ஒற்றுமையானது மிக மிக சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பூர்வீக சொத்து வகையில் கூட ஒரு சில சாதகமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு வருகின்ற நாட்களில் இருக்கிறது. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் 20 ஞாயிறு, 21 திங்கள், 22 செவ்வாய் ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் குறிப்பாக 23 புதன், 24 வியாழன் ஆகிய நாட்கள் சந்திராஷ்டம் என்பதால் அந்த 2 நாட்களில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் குறிப்பாக நீங்கள் முருக வழிபாடு மேற்கொள்வது, அடுத்து குறிப்பாக மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெற முடியும். சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அட்டமஸ்தானமான 8ஆம் வீட்டில் சனி, ராகு, சுக்கிரன், புதன் போன்ற கிரகங்கள் சஞ்சாரம் செய்வதும் விரயஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதும் சாதகமற்ற அமைப்பாகும். இதன் காரணமாக தேவையற்ற நெருக்கடிகள் ஏற்படும். உடனிருப்பவர்களால் நிம்மதி குறைவு ஏற்படலாம். ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். அலைச்சல் காரணமாக இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும். தொழில் வியாபார ரீதியாக நெருக்கடிகள் உண்டாகும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிக சிறப்பாக இருக்காது. முடிந்தவரை உடனிருப்பவர்களை சற்று அனுசரித்து செல்ல வேண்டும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது சின்ன சின்ன நெருக்கடிகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது. தற்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் விரைவில் ஒரு சில அனுகூலத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாக இருக்கும் என பார்த்தால் 21 திங்கள், 22 செவ்வாய், 23 புதன், 24 வியாழன் ஆகிய நாட்கள் சாதகமான நாளாக இருக்கும். 25 வெள்ளி, 26 சனி ஆகிய நாட்கள் சந்திராஷ்டம் இருப்பதால் அந்த 2 நாட்களில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருக்க வேண்டும். இந்த வாரத்தில் அம்மன் வழிபாடு மேற்கொள்வது, உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதி புதன் சுக்கிரன் சேர்க்கை பெற்று 7இல் சஞ்சரிப்பதும் 9இல் குரு 11இல் செவ்வாய் சஞ்சரிப்பதும் அற்புதமான அமைப்பு என்பதால் எல்லா வகையிலும் ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள்.
உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் பொருளாதார அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருந்து நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். அடுத்து குறிப்பாக பிள்ளைகள் வழியில் ஒரு சில அனுகூலமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாகும். திருமணம் சார்ந்த சுப முயற்சிகளுக்கு தற்போது ஏதாவது முயற்சிகள் மேற்கொண்டால் அதற்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாக இருக்கும் என பார்த்தால் 23 புதன், 24 வியாழன், 25 வெள்ளி, 26 சனி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் குறிப்பாக நீங்கள் சிவன் வழிபாடு மேற்கொள்வது, லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு ருணரோகஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 6ஆம் வீட்டில் சனி ராகு, 10இல் செவ்வாய் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் வியாபார ரீதியாக ஒரு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. தொழிலில் நல்ல லாபங்கள் கிடைக்கும். மறைமுக எதிர்ப்புகள் குறையும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சிறப்பாக செயல்பட்டு நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பணி நிமித்தமாக பயணங்கள் மேற்கொண்டு அதன் மூலமாக ஏற்றத்தை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. வயது மூத்தவர்களுடைய ஆதரவு கிடைப்பதால் நீண்ட நாட்களாக தீர்க்க முடியாமல் இருந்து வந்த பிரச்சனைக்கெல்லாம் தற்போது ஒரு நல்ல தீர்வு கிடைத்து அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு இருக்கிறது. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் 20 ஞாயிறு, 25 வெள்ளி, 26 சனி ஆகிய நாட்கள் மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது, விநாயகர் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெற முடியும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு ருணரோகஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 6ஆம் வீட்டில் சூரியன், 7இல் குரு சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். அது மட்டுமில்லாமல் புதன் சுக்கிரன் 5இல் சஞ்சரிப்பதால் நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பல்வேறு உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். குடும்ப ஒற்றுமை மிகவும் சிறப்பாக இருக்கும். அரசாங்க வழியில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியினை பெறுவீர்கள். உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் கூட தற்போது உங்களின் நல்ல பண்பை புரிந்து கொண்டு உங்களுடன் ஒற்றுமையுடன் செயல்படக்கூடிய ஒரு நேரமாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது பணியில் சுறுசுறுப்பாக செயல்பட்டு நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு நேரமாகும். மற்றவர்களால் முடிக்க முடியாத ஒரு காரியத்தை கூட நீங்கள் தலையிட்டு சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும். இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்குது எனக்கு பார்க்கின்ற பொழுது 21 திங்கள், 22 செவ்வாய் ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் எந்த தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்தால் சிறப்பு என பார்க்கின்ற பொழுது குறிப்பாக ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது, துர்க்கை அம்மனை தரிசிப்பதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெற முடியும். தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதி குரு பகவான் 6இல் சஞ்சரிப்பதாலும் 4இல் சனி ராகு, 8இல் செவ்வாய் சஞ்சரிப்பதாலும் எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும். எதிர்பார்த்த பண வரவுகள் சற்று தாமதமாகும். தேவையில்லாத வகையில் வீண் செலவுகள் ஏற்படும். நம்பியவர்களே உங்களுக்கு துரோகம் செய்வார்கள். தொழில் வியாபாரத்தில் தற்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் விரைவில் ஒரு சில அனுகூலங்களை பெறக்கூடிய ஒரு நேரமாக வருகின்ற நாட்கள் இருக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது சின்ன சின்ன நெருக்கடிகள் இருக்கக்கூடிய ஒரு நேரம் என்பதால் எதிலும் சற்று நிதானத்தோடு இருக்க வேண்டும். பணியில் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் உடனிருப்பவர்கள் உங்கள் மீது வீண் பழிச்சொற்களை சொல்லக்கூடிய ஒரு நேரம் என்பதால் உங்கள் பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு செயல்பட வேண்டிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது.
இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 20 ஞாயிறு, 23 புதன், 24 வியாழன் ஆகிய நாட்கள் சிறப்பான நாட்களாக இருக்கும். இந்த வாரத்தில் குறிப்பாக நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது, முருகருக்கு அர்ச்சனை செய்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறலாம். மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானத்தில் சனி, ராகு, 5இல் குரு சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். இதன் காரணமாக பண வரவுகள் மிக மிக சாதகமாக இருந்து உங்கள் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு அனுகூலமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. தொழில் ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி ஏற்படும். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். செவ்வாய் 7இல் இருப்பதால் கணவன் மனைவி இடையே சற்று விட்டு கொடுத்து செல்வது நல்லது. குறிப்பாக உங்களது கோபத்தை சில விஷயங்களில் குறைத்துக் கொள்வது மிக மிக சிறப்பு. இந்த வாரத்தில் எந்த நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 21 திங்கள், 22 செவ்வாய், 25 வெள்ளி, 26 சனி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் குறிப்பாக நீங்கள் முருக வழிபாடு மேற்கொள்வதும் சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவதும் மிகவும் சிறப்பு. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சூரியன், 6இல் செவ்வாய் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. நண்பர்கள் மூலமாக உங்களுடைய உதவிகள் கிடைத்து எதிர்பாராத அனுகூலங்களை பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் புதன், சுக்கிரன் சஞ்சரிப்பதால் ஒரு சில ஆதாயங்களை பெறக்கூடிய ஒரு நேரமாகும். குறிப்பாக உங்கள் ராசிக்கு 2இல் சனி, ராகு சஞ்சரிப்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் எதிர்நீச்சல் போட்டாவது அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற போது சின்ன சின்ன நெருக்கடி இருந்தாலும் எதிர்பாராத அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. இந்த வாரத்தில் குறிப்பாக ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்வது, வண்டி வாகனங்களில் செல்கின்ற போது சற்று நிதானத்தோடு இருப்பது நல்லது. அடுத்து குறிப்பாக இந்த வாரத்தில் எந்த நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் 20 ஞாயிறு, 23 புதன், 24 வியாழன் ஆகிய நாட்கள் சிறப்பான நாட்களாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் அம்மன் வழிபாடு மேற்கொள்வது, உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது மிகவும் சிறப்பு. அன்பார்ந்த நேயர்களே, வணக்கம். உங்கள் பிறந்த விவரத்தை கொண்டு எதிர்காலத்தை அறிய திருமண பொருத்தம் பார்க்க நேரிலோ ஆன்லைனிலோ தொடர்புக்கு முனைவர் முருகு பாலமுருகன், 33 பழனி ஆண்டவர் கோவில் தெரு, வடபழனி, சென்னை. செல் 7200163001 9383763001. மீன ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சனி, ராகு, 2இல் சூரியன் சஞ்சரிப்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். தேவையில்லாத நெருக்கடிகள் உண்டாகும். உடனிருப்பவர்களால் நிம்மதி குறைவு உண்டாகும். கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து செல்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கும். தற்போது கிடைப்பதை பயன்படுத்தி கொண்டால் விரைவில் ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். மற்றவர்களுடைய வேலையும் இணைத்து செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடியான நிலை இருக்கும். அதிகாரியிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது நல்லது. இந்த வாரத்தில் குறிப்பாக வரவுக்கு மீறிய வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் என்பதால் எதிலும் சற்று சிக்கனத்தோடு இருக்க வேண்டும். இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் சாதகமான நாளாக இருக்கும் என பார்த்தால் 20 ஞாயிறு, 21 திங்கள், 22 செவ்வாய், 25 வெள்ளி, 26 சனி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் குறிப்பாக நீங்கள் சிவன் வழிபாடு மேற்கொள்வது, மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நேயர்களே, இதுவரை இந்த வாரத்திற்கான ராசி பலனை கூறினேன். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.